நான் உங்கள் சகோதரி ஷீலாதேவி அருணாச்சலம். இன்னைக்கு என்னோட 2வது கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கதையோட ஒன்லைன் என்னன்னு பார்த்துடலாமா? சிட்டிக்குள்ள ரொம்பவே ஃபேமஸான ஹோட்டல் மற்றும் ஸ்வீட் ஸ்டாலோட உரிமையாளர்கள் அவங்க சொந்த ஸ்தாபனங்கள்லேயே மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கதை. இப்போ கதைக்குள்ள போகலாமா? அத்தியாயம் 1. நகரின் பிரதான சாலையில் அமைந்துள்ள அந்த ஹோட்டல் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. உயிங் உயிங் என்று ஊழையிட்டபடி சைரன் வைத்த வண்டிகள் சுற்றிலும் முற்றுகையிட்டன. மிகவும் பிரபலமான அந்த நட்சத்திர ஹோட்டலில் ரசமலாய் தான் மிகவும் பிரசித்தம். அவ்வளவு சுவையான ரசமலாய் வேறு எங்கும் கிடைப்பதில்லை. திருநெல்வேலிக்கு அல்வா, மணப்பாறை முறுக்கு, மதுரை ஜிகர்தண்டா, இந்த மாதிரி இந்த ஏஎஸ்எஸ் ஹோட்டலின் ரசமலாய் ரொம்பவே பிரசித்தம். அதற்காகவே தனி கூட்டம் உண்டு. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் சுவைக்க தோன்றும் என்பது போல ஏஎஸ்எஸ் ஹோட்டல் ரசமலாய் சாப்பிட்டால் மறுபடியும் மறுபடியும் சாப்பிட தோன்றும். அப்படி ஒரு சுவை. அது ஒரு வித்தியாசமான சுவையாகவும் இருக்கும். ஏஎஸ்எஸ் ஹோட்டலை போலீஸ் சுற்றி வளைத்து இருப்பது ரசமலாய் சாப்பிடுவதற்கு இல்லை. ரசமலாய் சாப்பிட்ட ஒருவர் அங்கே இறந்து போக அதை விசாரிக்கத்தான் இப்போது அங்கே போலீஸ் குவிந்துள்ளது. காரணம், இறந்து போனவர் கொஞ்சம் பெரிய இடம். நேற்று மாலைதான் இறந்து போயிருக்கிறார். அதற்குள் மேலிடத்திலிருந்து 1008 பிரஷர். அதனால் விரைந்து செயல்பட கமிஷனர் ஆணையை ஏற்று போலீசார் அந்த வளாகத்தை முற்றுகையிட்டனர். ஜீப்பிலிருந்து இறங்கிய சிஐ பரத் மற்றும் எஸ்ஐ குணால் நேராக ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். அங்கே ரிசப்ஷனில் ஹோட்டல் ஊழியர்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். ஹோட்டல் உரிமையாளரை காணவில்லை. காரணம், இறந்தவர் அந்த ஹோட்டலின் உரிமையாளர் சாரங்கையர். சமூகத்தில் மிக அந்தஸ்துள்ள ஒருவர் இப்படி திடீரென அகால மரணம் அடைந்ததும், அதுவும் அவரின் சொந்த ஹோட்டலிலேயே மரணம் அடைந்ததும் அந்த பகுதியை உலுக்கிவிட்டிருந்தது. ஊழியர்கள் அனைவரின் முகத்திலும் கலவரமும் சோகமும் கலந்த கலவையான ஒரு உணர்வு படர்ந்திருந்தது. மற்ற போலீசார் ஹோட்டலை சோதனையிட துவங்கினர். அதற்குள் சற்று வயதில் மூத்திருந்த ஒரு ஊழியரை அழைத்த பரத் விசாரிக்க துவங்கினான். உங்க பேர் என்ன என்று கேட்க, கேசவன் என்றார் அவர். எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்கீங்க என்று பரத் கேட்க, 10 வருஷமா மேனேஜரா இங்க இருக்கேன் சார் என்றார் அவர். நேத்து என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விபரமா சொல்றீங்களா என்று கேட்டான். தலையை ஆட்டியவர், நேத்து சாயங்காலம் ஒரு 4-4:15 மணி போல திடீர்னு முதலாளி ஹோட்டலுக்கு வந்தாரு. சாதாரணமா அவரு மதியம் வரதான் இருப்பாரு. அப்புறம் மறுநாள் காலையில தான் திரும்ப வருவாரு. கேஷியரு நைட்டு கணக்கு முடிச்சு கேஷை என்கிட்ட ஒப்படைச்சதும் நானே வீட்டுல கொண்டு ஒப்படைச்சிருவேன். பெரும்பாலும் ஜிபே தான் அதிகங்கிறதுனால கேஷ் குறைவாத்தான் இருக்கும். அதனால நேத்து சாயங்காலம் முதலாளி வந்தது எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா தான் இருந்துச்சு என்ற போது குறுக்கிட்ட குணால், நீங்க ஏன்னு கேட்கலையா என்று கேட்டான். கேட்டேன். என்ன சார் திடீர்னு, ஏதாவது முக்கியமான வேலையான்னு கேட்டேன். என் ஹோட்டலுக்கு நான் எப்போ வந்தா உனக்கு என்ன அப்படின்னு எரிஞ்சு விழுந்துட்டாரு. அதனால மேற்கொண்டு பேசாம போயிட்டேன். அப்புறம் இந்த சர்வர் கண்ணன் ரொம்ப பரபரப்பா முதலாளி ரசமலாய் கேட்குறாரு இருக்கா அப்படின்னு செஃப் கிட்ட கேட்டுட்டு இருந்தான். அதுக்கு செஃப் நல்ல வேலை ஒரு செட்டு இருக்குதுன்னு எடுத்து அவன்கிட்ட கொடுத்தாரு என்று முடித்தார். இப்போது பரத்தின் கவனம் கண்ணனிடமும் செஃப் மணியிடமும் சென்றது. அவன் கண்ணனை பார்க்க அவன் அரண்டு போய், சார் முதலாளி கேட்டதை தான் கொண்டு வந்து கொடுத்தேன், அவ்வளவுதான், வேற எனக்கு எதுவும் தெரியாது சார் என்றான். செஃப் மணியோ கை கூப்பியபடி, சார் ரிசப்ஷன்ல இருந்து ஃபோன் வந்தது சார், ரசமலாய் பார்சல் ஆர்டர் இருக்கு, உடனே வேண்டாமா மறுபடி கால் பண்றேன்னு சொன்னாங்க சார். அதனால அதை தனியா எடுத்து வச்சிருந்தேன். டெலிவரி டைம்ல நீ பேக் பண்ணலான்னு நினைச்சேன், அதைத்தான் முதலாளிக்கு கொடுத்தேன் என்றார். நேத்து ரிசப்ஷன்ல யார் இருந்தது என்று குணால் கேட்க, இந்த பிரீத்தி
என்று ஒரு பெண்ணை கை காட்டினார் கேசவன். பயத்தில் உலர்ந்த உதட்டை ஈரப்படுத்தி கொண்ட பிரீத்தி முன்னால் வந்தாள். நீங்க தான் பிரீத்தியா என்ற பரத்தின் கேள்விக்கு தலையை ஆட்டினாள் பிரீத்தி. சொல்லுங்க, யார் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணது என்று பரத் கேட்டான். மெலிதாக நடுங்கியபடி, கஸ்டமர் யாருன்னு தெரியல சார். நேற்று மதியம் 3:30 மணி இருக்கும். ஒரு கால் வந்துச்சு. ஸ்விக்கி பாய் பேசுகிறேன், ஒரு ரசமலாய் ஆர்டர் வேணும். உடனே வேண்டாம், கஸ்டமருக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேலே போதுமா. உங்கள் ரசமலாய் தான் வேணுமா. உங்கள் சர்வீஸ் 4 மணியோடு முடிஞ்சிடும்னு சொல்லியும் புக் பண்ணணும்னு ஒரே அடம். அதான் நேரமாக புக் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா சார் என்றாள். ஓ, உங்க ரசமலாய்க்கு டைம் வேற உண்டா என்று குணால் கேட்டான். செஃப்பும், ஆமா சார், எங்க முதலாளிக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நினைப்பாரு என்றார். அது சரி, உங்க ரசமலாய்க்கு என்ன அவ்வளவு ஸ்பெஷல் என்று குணால் கேட்க, செஃப் கொஞ்சம் பெருமையாக, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுவோம் சார் என்றார். நிஜமாவே சூப்பரா இருக்கும்ல என்று சப்பு கொட்டியவனை முறைத்த பரத், கொஞ்சம் கேச கவனிப்போமா என்று கேட்க, சாரி சார் என்றான் குணால். பரத் பிரீத்தியிடம், அந்த ஸ்விக்கி பாய் நம்பர் இருக்குதா உங்ககிட்ட என்று கேட்டான். அப்படி தனியாக உள்ள நம்பரில் வராது சார். ஸ்விக்கி பார்ட்னர்னு நேம் தான் வரும். 10லிருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்விக்கி பாய் வந்து அந்த ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படித்தான் ரெகுலராக நடக்கும் என்றாள். இதுக்கு முன்னாடி யாராவது இதே மாதிரி அட்வான்ஸாக புக் பண்ணியிருக்காங்களா என்று பரத் கேட்டான். பண்ணியிருக்காங்க சார். சிலது கேன்சல் கூட ஆயிருக்கு. நேற்றும் அப்படித்தான் கேன்சல் ஆச்சு என்றாள். ரீசன் என்னன்னு கேட்டீங்களா என்ற பரத்திடம், ஆமாம் சார், கஸ்டமருக்கு ஒரு கண்டலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க என்றாள். சட்டென நிமிர்ந்தவன், எத்தனை மணிக்கு கேன்சல் ஆச்சு என்று கேட்டான். 4:30 இருக்கும் சார் என்றாள் அவள். குணா, மெடிக்கல் ரிப்போர்ட்ல டெத் எப்போன்னு சொன்னாங்க என்ற பரத்திடம், 4:25 சார் என்றான் குணால். யோசித்தபடியே பரத் நெற்றியை தடவ, சோதனைக்கு சென்ற போலீசாரில் ஒருவர் அவசரமாக ஓடி வந்து, சார் சார் கொஞ்சம் வாங்க என்று அழைக்க, என்ன முருகேசனே என்றபடியே பரத்தும் குணாலும் பின்தொடர்ந்தனர். அது ஒரு கழிவறை. பெரிய ஹோட்டலோட தரமே தரம்தான். பாத்ரூமே இப்படி ஃபாரின்ல இருக்க மாதிரி செம்மையா இருக்குதே என்று மனதிற்குள் பாராட்டு பத்திரம் வாசித்தபடியே முருகேசன் காட்டிய இடத்தை பார்க்க, அங்கே ஒரு தாளில் பிளட்டி ஸ்வீட், பெயரில் இருக்குது சூட்சமம் என்று டைப் செய்யப்பட்ட பேப்பர் ஒட்டி இருந்தது. என்ன நேயர்களே, கதை பிடிச்சிருந்ததா? என்னோட ஒவ்வொரு பதிவுக்கு பின்னாடியும் உழைப்பும் நேரமும் நிறையவே செலவாகுது. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.